அறத்தின் வழி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மழைநீர் வடிகால் குறித்து நான் உங்கள் கூட பேச போகிறேன். இந்த மழை பிரச்சனை குறித்து, வெள்ள பிரச்சனை குறித்து நாம் சில கேள்வியை அரசுக்கு முன்பதாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி நினைக்கிறேன். இன்று விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, செய்யார் போன்ற இந்த பகுதிகளெல்லாம் பெரிய மழை பாதிப்பு, பெரிய மழை பெய்து எல்லோரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விழுப்புரத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சி அளிக்குது. எந்த அடிப்படையில் இதை கட்டி அமைச்சாங்கன்னு தெரியலை, ஆனால் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சி அளிக்குது. ஏன் 4000 கோடி ரூபாய் செலவழித்து கட்டி முடித்த மழைநீர் வடிகால் பணியை கட்டி முடித்த சென்னையிலேயே அவ்வளவு பாதிப்பு என்றால், எந்த ஒரு பணியும் துவங்காத இந்த மாவட்டங்களில் நாம் என்னத்தை சொல்ல வேண்டும்? மழைநீர் வடிகாலில் இவ்வளவு ஊழல் இவர்கள் செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. என்னங்க, சாதாரண பெண்களுக்கு கொடுக்கிற நாப்கின்ல கூட இவர்கள் அதிகபட்சமான ஊழலை செய்திருக்கிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நாப்கின் 10 வருஷமா குடுத்துட்டு இருக்காங்க. அந்த 10 வருஷமா குடுக்கறது எங்களுக்கு குடுக்கறது இல்ல. ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு குடுக்கறது இல்ல. அதனால அந்த குடுக்கறது இல்ல, அந்த வரதா கேட்டுக்கிட்டே நிறுத்தி அவங்களே கிளாஸ்க்குள்ள எடுத்துட்டு போய் தனித்தனியா பிரிச்சு சமையல்கார அம்மா, பழைய எச்சம், இப்ப இருக்கிற டீச்சர், வெளியில இருக்க கடைக்காரங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து சார், இன்னொரு சார், இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போய் வித்தாடுறாங்க. சேலத்தில் அதிக கனமழை பெய்ததுனால சேலத்துல ஒரு தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டு 22 கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த 22 கிராமங்களுக்கான போக்குவரத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் பன்னாட்டு பரந்தூர் விமான நிலையம் அமைக்கவிருக்கிற பரந்தூரிலே ஓடுபாதைகளிலே, விளைநிலங்களிலே இன்றைக்கு முழுவதுமாய் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. இப்பொழுது பார்வையிடுங்கள். பார்வையிடுவதற்கென்றே விளம்பர ஆட்சி செய்து கொண்டிருக்கிற விளம்பர ஆட்சியாளர்களை பார்வையிடுங்கள். எங்கள் நிலங்கள் முழுவதுமாய் மூழ்கப்பட்ட நிலையில் கிடக்கிறது. ஏரி குளங்கள் முற்றிலுமாய் நிறைந்திருக்கிறது. இந்த நீர்நிலையை காப்பாற்றுவது இன்னொரு சென்னையை நீங்கள் உருவாக்காமல் இந்த பகுதியிலே நீர்நிலைகளை காப்பாற்றி நாங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்யுங்கள் முதல்வர் அவர்களே. பரந்தூர் புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஓடு பாதை அமைக்கப்பட்டது. பாருங்க, இந்த விவசாய நிலத்தை பாருங்க. ராத்திரி பெஞ்ச ஒரு ராத்திரி பெஞ்ச மழைக்கு எவ்வளவு விளைநிலம் பாதிச்சு பாருங்க. எங்களால கட்டுப்படுத்தவே முடியல. இந்த தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்று சொல்லி பெருமையாக திராவிட மாடல் வந்ததினால் தமிழகம் வளர்ச்சி அடைந்து விட்டது என்று பேசும் வளர்ச்சியவாதி அவர்களே, இன்றைக்கு திருவண்ணாமலையிலே 7 பேர் மண்ணுக்குள்ளாய் புதைக்கப்பட்டு மண் சரிவிலே பாதிக்கப்பட்டு 18 மணி நேரமாய் அவர்களை காப்பாற்ற முடியாமல், 20 மணி நேரத்துக்கும் மேலாய் அவர்களை காப்பாற்ற முடியாமல் 3 பேரை சடலமாக எடுத்ததுதான் உங்கள் வளர்ச்சி கண்ட தமிழகமா? ஐயா முதல்வர், மூச்சுக்கு 300 முறை தமிழக அரசு தயார் நிலையில் இருக்கிறது என்றீர்களே. இறந்து போனவர்களுக்கெல்லாம் 5 லட்சம் கொடுப்பதற்காக தான் நீங்கள் தயாராக இருந்தீர்களா? மண் சரிவில் இறந்து போனவர்களுக்கு 5 லட்சம், மின்சாரத்தில் வெள்ள பாதிப்பில் இறந்து போனவர்களுக்கு 5 லட்சம் என பல லட்சங்களை கையில் வைத்துக் கொண்டு இன்னமும் நீங்கள் தயார் நிலையில் இருங்கள், நாங்கள் மரித்துக் கொண்டு இறந்து கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு வாரி வாரி கொடுங்கள். வள்ளல் முதலமைச்சர் அவர்களே, தன்னை ஒரு டெல்டா காரன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் தமிழக முதல்வர் நாகப்பட்டினத்துல 5000 ஏக்கர் விளைநிலங்கள் முழுவதுமாக தண்ணீர் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இந்த மழை வெள்ளத்தால. அதை குறித்து பேசுவார். அவர்களுக்கு பயிர் பாதுகாப்பு நிதியை அவர்களால் வழங்க முடியுமா? இதுவரை அதை அறிவித்தாரா? அது மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் விளைநிலங்கள் முழுவதுமாய் மோசமடைந்த நிலையில் இருக்கிறது. இதை குறித்து என்ன சொல்ல போறீங்க ஐயா முதல்வர் அவர்களே? அறத்தின் வழி நின்று நமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி வழியே வருகிற வீரமான தமிழ் பிள்ளைகள் நாம் வெல்லுவோம்.